ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரே வீடியோவில் 3 ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நானே ஸ்பீடை அதிகரித்து தான் போட்டிருக்கேன். அதனால் என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணின பாலக்கீரையை பின்னாச்சை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபைன் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதோட குவான்டிட்டிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காயை எடுத்து நான் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா அது கூட தடவி விட்டுக்கலாம். இதில் உப்பு டேஸ்ட்டு பத்தலைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அந்த பேஸ்ட்டு கூட நல்லா தடவி வச்சிடலாம். நம்ம உப்பும் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்து தடவி வைங்க. இந்த கத்திரிக்காய் இப்போ கடையிலலாம் நிறையா இடத்துல மார்க்கெட்லலாம் கிடைக்கிது. இந்த கத்திரிக்காயை வாங்கிட்டு ஒரே ஒரு முறை இந்தமாரி செஞ்சு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. தாளித்த சாப்பாடு எல்லா சாப்பாட்டுக்கும் இதை ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் மறக்காமல் எல்லோரும் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 2யும் சேர்த்து அதுக்கப்புறம் இது நல்லா இந்த மசாலாம் இது கூட கெட்டியாக பிடிக்கிறதுக்கு கடலை மாவு சேர்க்குறோம். கடலை மாவு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசைஞ்சி நல்லா பரட்டி எடுத்துகிட்டு இந்தமாரி வச்சுட்டு உடனே ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சுட்ட உடனே நம்ம பரட்டி வச்சு இந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதை பாலக்கீரையோட மசாலா அரைச்சி சேர்த்து செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு மசாலா உள்ளாரெல்லாம் இதாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தமாரி கீரல் பண்ணி அது கூட மசாலா அப்ளை பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்தமாரி கோடு போடும்போது கத்தியால் நீங்கள் ரொம்ப லைட்டாக அமுத்தி தான் போடணும். இல்லைன்னா இது உடஞ்சிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் அதனால் லைட்டாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட வேண்டிய அவசியமே தேவையில்லை. அப்படியே வேக வச்சாலும் சூப்பராக வெந்துடும் நம்மளுக்கு. கத்திரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதேமாரி நம்ம ஸ்பைசி பாலக்கீரையை வச்சு செஞ்சு சாப்பிட்றது இன்னும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் ஓரளவு கலர் மாறினாவே போதும், பரட்டி விட்டுக்கலாம். அடுத்த பக்கம் லைட்டாகவே கலர் மாறினாவே போதும், நல்லாவே வெந்திருக்கும். பரட்டி விட்டுக்கலாம். அதுமாரி பரட்டி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த கரண்டியால் வச்சு அமுத்தும் போதே மெதுன்னு சாஃப்டாக இருக்கும். பஞ்சு மாதிரியே இருக்கும். இது அவ்வளோ ஈஸியாக வெந்துடும். நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பாலக்கீரையோடு வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக பாலக்கும் இந்த கத்திரிக்காயும் வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ கெட்சப்பு, அப்புறம் பெப்பர் அண்டு உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக பஞ்சு மாதிரியே வெந்திருக்குது. அவ்வளோதான், இந்த ரெசிபி முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். அதாவது பாலக்கீரையும் வாழைக்காயும் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான கெட்டியான கிரேவி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வாழைக்காயை இந்தமாரி பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு, அதாவது உங்கள் அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை போட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு அப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஆனியனை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரலையும் நல்லா வறுக்கணும். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரலையும் வறுத்தா தான் இந்த கிரேவி நல்லா மணமாக இருக்கும். அதனால் பொன்னிறமாகிற வரலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி ஈஸியாக வேகணும்னா கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதான் நல்லா வாசமாக இருக்கும்.
இந்த பாலக் வாழைக்காய் மசாலாவுக்கு சூப்பரான மணத்தை கொடுக்கக்கூடியது இந்த கரம் மசாலா. அதனால் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு காரம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டில் வந்து எல்லாமே ஸ்பைசி ஆட் பண்ணியிருப்போம். அதனால் காரம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. அந்த கத்திரிக்காவில் மீதி பாகம் நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இது கூட முன்னாடியே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது வேகும். இந்த மசாலா வந்து நல்லா வெந்து பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ஓரளவு எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வந்து வேக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம முன்னாடியே உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். அதனால் வந்து மசாலா கூட போட்டு பரட்டி எடுத்தாலே போதும், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் வாழைக்காய், பாலக்கீரை இந்த மசாலா அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து பாலக்கு வாழைக்காய் மசாலா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த மசாலாவிலே ஒரு சூப்பரான இன்னொரு ரெசிபி செய்ய போகிறோம். கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவாங்க. நம்ம அரைச்ச இந்த மசாலாவை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடுறோம். அதுக்கப்புறம் கடலை மாவு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். இருக்கிறதுலே சூப்பரான ரெசிபி இந்த ரெசிபி தான். வந்து நான் என்ன பொருள் சேர்க்குறேன்னு மறக்காமல் கவனமாக பாருங்கள். இதுக்கு வந்து 3 பொருள் சேர்த்தா போதும். இது கூட நம்ம இந்த ரெசிபி ஈஸியாகவே செஞ்சிடலாம், ரொம்ப அருமையாகவும் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிட்டால் போதும். இதோட அளவுலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன், கண்டிப்பாக போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம என்னென்ன சேர்த்து இந்த மசாலா பாலக் மசாலா அரைச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியும். வீடியோ முதல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து அது கூட 3 பொருள் தான் சேர்த்துருக்கோம். 3 மாவு தான் சேர்த்துருக்குறோம். அதையும் மறக்காமல் சேர்த்துருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால வேறு எதுவுமே தேவையில்லை. நான் போட்டிருக்க இந்த பொருள் மட்டும் சேர்த்து பச்சி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கலக்கி வச்சுருந்த மாவு கூட நம்ம மெலிசாக நறுக்கி வச்சுருந்த வாழைக்காயை பரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சா வாழைக்காய் பச்சி வந்து நம்மளுக்கு ரெடி. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாழைக்காய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம், பச்சி போடுற மிளகா கூட எடுத்துக்கலாம். எதில் நீங்கள் பச்சி போட விரும்புகிறீங்களோ அந்த காயை எடுத்து இந்த பச்சி மிக்ஸோடு சேர்த்து நீங்கள் பச்சி போட்டு தாராளமாக சாப்பிட்லாம். சூப்பராக அருமையாக இருக்கும். காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா வந்து நான் பச்சை மாவு மிக்ஸ் பண்ணும்போது கடலை மாவு சேர்த்தேன், ரவை சேர்த்தேன், சோள மாவு சேர்த்தேன். இந்த 3 மாவு மட்டும்தான் சேர்க்கணும். அரிசி மாவு சேர்க்கக்கூடாது. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா ரொம்ப கடுசாயிடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் சேர்த்த இந்த 3 மாவு மட்டும் சேர்த்து இந்த பஜ்ஜி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் அருமையாக சூப்பராக சாப்பிடுவாங்க, உங்களை பாராட்டுவாங்க. ஃபஸ்ட் டைம் எடுத்தோடனே 4 பஜ்ஜியில் 2 பஜ்ஜி காணா போயிடுச்சு. மீதம் இருக்கிற 2 பஜ்ஜியில் 1 பஜ்ஜியை உடச்சி பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் மறக்காமல் இந்த ரெசிபி எல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.